this episode of Rewind 2018 நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2018ல பல கான்ட்ரோவர்சிஸை ஃபேஸ் பண்ணி பட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சக்கப்போடு போட்டு கலெக்ட் பண்ண ஒரு சில திரைப்படங்கள்லாம் என்னென்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னா பத்மாவத். ஸோ பத்மாவத் இந்த திரைப்படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. முக்கியமாக அந்த ராஜ்புட் குயின் இருக்காங்களா பத்மாவதி அப்படிங்கிறவங்கள இவங்க தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி தான் காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்க சமயத்திலேயே இந்த ராஜ்புட்டில் இருக்கிற ஸ்ரீ ராஜ்புட் கர்ணி சேனா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட்டில் இன்வால்வ் ஆனாங்க. அவங்கள போட்டிருந்த அந்த செட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணாங்க. இன்க்ளூடிங் அந்த டேரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலியை கூட ஒரு தடவை அட்டாக் பண்ணாங்க. போக அதுல பத்மாவதி அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்ண தீபிகா படுகோனுக்கு கொலை மிரட்டெல்லாம் கூட விடுத்திருந்தாங்க. இது போயிட்டு இருந்த கொஞ்ச நாளே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் லீடர்ஸும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த ப்ரொடெஸ்ட்ல. அதுக்கான காரணம் இந்த படத்துல ரன்வீர் சிங் வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. ஒரு முஸ்லீம் ரூலரை இவ்வளோ ஈவிலிஸ்டிக்கா இவர் காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரொடெஸ்ட்ல இன்வால்வ் ஆனாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது அப்படியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஹரியானால இதனால ஒரு ஸ்கூல் பஸ்ஸை கூட எரிச்சதை நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அதனால இந்த படத்தை பிஜேபியும் சரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் சரி படத்தை வந்து பேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அவங்க அந்த சென்சார் போர்டு கிட்டே அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்து படத்தில் அந்த மாதிரி நெகட்டிவா எதுவுமே காட்டப்படல. படம் எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு டிராமா ஃபிலிமாக தான் இருக்கு. ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கலாம், எந்த விதமான விஷயமும் அவங்க காட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை வந்து அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படமும் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 214 கோடி ரூபாய் பட்ஜெட். ஆனால் இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 544 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு. இருட்டு அறையில் முரட்டு குத்து இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ எல்லாருமே என்ன நினைச்சோம்னா ஓகே அடல்ட் கண்டென்ட் அங்கங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா ஒரு 2 சீன் தான் இருக்குன்னு பார்த்தா படம் முழுக்க அப்படியே தான் இருக்க போகுது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் நமக்குள்ள வந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர்ல இருந்தே இந்த படத்து மேல சின்னதா ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஒரு நெகட்டிவ் வைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண படம் அரஹர மகாதேவிக்குல நிறைய டபுள் மீனிங் உள்ள கண்டென்ட்டா இருந்தது. பட் இதுல எல்லாமே ஸ்ட்ரெயிட் மீனிங்காவே இருந்தது. ஸோ இந்த படத்தோட அந்த ஸ்னீக் பீக்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர வர அப்படியே கான்ட்ரவர்சி கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. படம் ரிலீஸ் ஆகி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. எல்லாருமே பார்ட் 2 எப்போ எடுப்பீங்கன்னு கூட நிறைய பேர் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இந்த படத்துல வந்து பெண்களை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் சார்பா அவங்க வந்து ப்ரொடெஸ்ட்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அப்சரா ரெட்டி அப்படிங்கிறவங்களும் எல்ஜிபிடி ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம கமிஷனர்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டேரக்டர் வந்து பெண்களை தப்பா காட்டியிருக்காரு. இதுக்காக அந்த படத்துல இயக்குன அந்த டேரக்டர் சந்தோஷ் பி ஜெயக்குமாரும் ஹீரோவுமான கௌதம் கார்த்திக்கும் வந்து மன்னிப்பு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் அப்படியே போயிருச்சு. கொஞ்ச நாள் இதை பத்தி டிபேட்லாம் கூட வச்சிருந்தாங்க. பட் இந்த மாதிரியான ஜானர் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா ஒரு அடல்ட் காமெடி ஹாரர் ஜானர் அப்படிங்கிறது ரொம்பவே புதுசா இருந்தது. இந்த படம் என்னதான் இவ்வளவு கான்ட்ரோவர்சி பேசியிருந்தாலும் நான் நிறைய பேர் குடும்பமா போய் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பாக்ஸ் ஆபீஸ்லயும் செம்மையா கலெக்ட் பண்ணுச்சு. இரும்பு திரை இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே நட்ராஜன் அப்படிங்கிறவர் வந்து கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தார். என்ன ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா ஆதார் கார்டை பத்தி இவங்க தப்பா காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு. இந்த கேஸை அட்டன் பண்ண ஜட்ஜஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல்ல படம் ஃபுல்லா எடுத்து முடிச்சு அவங்க சென்சாருக்கு அனுப்புவாங்கல்ல, சென்சார்ல ஏதாவது தப்பா இருந்தா அவங்களே கட் பண்ணி தூக்க சொல்ல போறாங்க. ஒரு ட்ரெய்லர் பார்த்தே நீங்க இப்படிதான் படம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாவே நினைச்சு ஒரு கேஸை ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த கேஸ்ல எங்களால எடுத்து பெருசா கவனிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸையும் சரி அந்த பெட்டிஷனையும் சரி அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் சென்சாருக்கு போயிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு அந்த அன்வான்ட் சீன்ஸ் அந்த தப்பா காட்டின மாதிரியான சீன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணி தூக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா ஹாலிவுட்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது ஒரு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பிரஸ்ஸுக்கெல்லாம் போட்டு காட்டிட்டு அவங்க சைட்ல இருந்து ரிவ்யூ எழுத சொல்லுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு டோட்டலா ஒரு ரிவ்யூ எழுதுவாங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதே பேட்டர்னை தான் இரும்பு திரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு பிரஸ்ல ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு அவங்க தரப்புல இருந்து ரிவ்யூ எல்லாமே எழுதியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்க சின்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுமோன்னு சொல்லிட்டு சின்னதா போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் கூட கொடுத்திருந்தாங்க. ஏன்னா மெர்சல் படத்துல அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு சீனுக்கே வந்து அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆனனால இந்த படத்துல ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அவங்க டீல் பண்றனால எங்க ப்ராப்ளம் ஆகுமோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. பட் அந்த ப்ராப்ளம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிருச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல செம்மையா கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுலேயே 100 டேஸ்க்கு மேல ரன் ஆன மூவில இந்த மூவி ஒன் ஆஃப் த மூவி.
சர்க்கார் பொதுவாக தளபதி விஜய் அவர்களுடைய படம் வருது அப்படின்னால இது பல கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரும். அந்த வகையில் சர்க்கார் திரைப்படம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுலேருந்தே கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை நீங்கள் எடுக்கணும், அதில் தளபதி விஜய் அவர்கள் ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருக்கு, இது வந்து ஸ்மோக்கிங் வந்து அவரே ப்ரமோட் பண்ணுற விதத்தில் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது என்னுடைய கதை, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி வச்சிருந்தேன், என்னோட கதையை வந்து அவர் திருடிட்டாரு, இது திருட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் போச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு இந்த ஏடிஎம்கே பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ ரூலிங் பார்ட்டி, ஸோ அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மக்களுக்கு கொண்டு வந்த திட்டத்தை இவங்க தப்பான முறையில் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி இந்த பேனர் எல்லாம் கீழ்ச்சி அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே அச்சு வச்சு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் போச்சு. ஸோ இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சியை இந்த சர்க்கார் திரைப்படம் ஃபேஸ் பண்ணி இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் நியர்லி 250 crores தாண்டி வசூல் சாதனை வந்து புரிஞ்சுது. இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சர்க்கார் படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 படங்கள் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது படம் தெரியும் அப்படின்னா அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போக சர்க்கார் படத்தினுடைய அந்த 50th டே செலிப்ரேஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி சின்னதாக ஒரு கான்செப்ட் வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னாலும் அதுக்கான லிங்கையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு don't forget to subscribe Net TV for you and click the bell button.